சிவ வழிபாடு அப்படிங்கிறது புறத்தே செய்வதல்ல, அகத்தே செய்வதுதான் சிவ வழிபாடின் உத்தமம் அப்படிங்கிறத எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம போகிறோம், கோவிலுக்கு பால் வாங்கி தர்றோம், தயிர் வாங்கி தர்றோம், வில்வம் வாங்கி தர்றோம் அப்படிங்கும் போது அதெல்லாம் வாங்கி தந்துட்டு நம்ம ஒரு பக்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால் அதில் ஒரு பிரயோஜனமே இல்லை. மனசுக்குள்ள அவரை உருவகப்படுத்திக்கிட்டு நீங்கள் லிங்க வடிவமாகவோ அல்லது நீங்கள் எப்படி சிவத்தை உணர்றீங்களோ அந்த வடிவமாக அதுக்குள்ள அபிஷேகங்களும் ஆராதனைகளும் உங்களது மனதிற்குள் பண்ணும்போது கிடைக்கின்ற ஆனந்தம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. அப்போ நம்ம அப்படி தான் கட்டாயமாக பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நினச்சிக்கோங்க. ஏன்னா உங்கள் உள்ளமே கோவிலாக மாறும்போது நீங்கள் ஒரு எல்லையற்ற இன்பம் காணக்கூடிய நபராக மாறி விடுகிறீர்கள். ரொம்ப முக்கியம், நம்ம கோவிலுக்கு போய் தான் பூஜை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, அங்கே அர்ச்சனை செய்யணும்னு அவசியம் கிடையாது. தினம் தினம் காலையில் நம்ம எந்திரிக்கிறோமா, எந்திரிச்சதுமே சிவாய நம்ம அப்படின்னு மனசார உணர்ந்து சொல்கிற அந்த ஒரு